அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆவுது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். ரப்பி இஸ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹ் தாலா என்னை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கின்ற தலைப்பு என்னை கவர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பண்புகள், நற்குணங்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸனன் நாஸி ஹுலுகன் முத்தஃபகன் அலைஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களில் மிக அழகிய குணமுடையவர்களாக இருந்திருக்காங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அல் குர்ஆனில் 68வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே நிச்சயமாக நீ நற்குணத்தில் உள்ளீர் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளங்கையை விட மென்மையான பட்டையோ பட்டு ஆடையையோ நான் தொட்டதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாடையை விட மிக நறுமணமான வாடையை அறவே நான் நுகர்ந்ததில்லை. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் ஊழியம் செய்துள்ளேன். சீ என எப்போதும் அவர்கள் என்னிடம் கூறியதே இல்லை. நான் செய்த எதையும் ஏன் இப்படி செய்தாய் என அவர்கள் கேட்டதும் இல்லை. நான் செய்யாத ஒன்றிற்காக நீ இப்படி செய்திருக்கலாமே என்று கூட அவர்கள் என்னிடம் கூறியதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நுணுக்கமாக அழகான முறையில் சொல்கிறாங்க. இது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். இது அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு ஒருத்தவங்க நம்ம இன்னொருத்தவங்க ஊதியம் செஞ்சிட்டு இருந்திருக்காங்க, ஊழியம் செஞ்சிட்டு இருந்திருக்காங்க அவங்களோட. அப்போது 10 ஆண்டுகள் செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அவங்க எந்த அளவு அவங்க நடந்துட்டு இருந்திருந்தா அவங்க அந்த மாதிரி ஒரு இதை சொல்லியிருப்பாங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம அடுத்தவங்க கிட்ட நம்மளால் ஒரு நல்ல ஒரு இதை வாங்க முடியுமா? சொல்லுங்கள், நம்மளால் வாங்க முடியுமா? ஒருத்தவங்க கிட்ட ஒரு நல்ல பேர் நம்மளால் வாங்க முடியுமா? வாங்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஒரு ஏன் வாங்க முடியாதுன்னு சொன்னால், நம்மளுடைய நடைமுறை, நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு கன்சுமிற்றத்தில் நம்மளுக்கு ஒரு கோவமோ இல்லை ஒரு மாதிரியான ஒரு ஃபீலோ நம்மளுக்கு வந்துடும். உடனே நம்ம மூஞ்ச காட்டிடுவோம். அந்த மாதிரி நம்ம காட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி உள்ளவர்களாக நாம் இருக்கக்கூடாது. பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குணத்தில் அழகானவர்களாக இருந்திருக்காங்க. மென்மையான பேச்சுடையவர்களாகவும் நற்குணமுடையவர்களாகவும் இருந்திருக்காங்க. அதனால் நாமளும் அதை முயற்சி செய்யணும். அந்தளவு நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். மறுமை நாளில் ஒரு மோமீனுடைய தராசில் அதிக கணம் ஏற்படுவது அப்படின்னா அது நற்குணம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிச்சயமாக அல்லாஹ் கெட்ட பேச்சுகளையோ பேசுபவனை தீய செயல் செய்பவனை கண்டு கோவப்படுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அதாவது நம்மளுக்கு இந்த நன்மை தராசு கனமாகிறது அப்படின்னா அது நற்குணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த நற்குணம்ங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. நாம் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம கடினமான முறையில் நடந்துக்கிட்டால் தான் நம்மக்கிட்ட எல்லாரும் கரெக்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம அன்பால் தான் எல்லாம் சரி செய்ய முடியும். கோபத்தாலேயோ எப்படி கம்பீரமான ஒரு இதாலேயோ நம்மளால் சாதிக்க முடியாது. பொறுமையை மேற்கொண்டாதான் அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்வான். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், ஆல இம்ரானில், நபியே நீர் கடின சித்தமுடையவராக இருந்திருந்தால் உம்மை விட்டு இந்த மக்கள் வெறுண்டோடி இருப்பார்கள் என்று கூறுகிறான். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையானவராகவோ அல்லது முன்னுக்கு பின் முரணானவராகவோ அந்த மக்கள் கண்டிருந்தார் அவர்களை விட்டும் வெறுண்டோடி இருப்பார்கள். கொள்கையை பற்றியெல்லாம் அந்த தருணத்தில் சிந்தித்திருக்க மாட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணம் அந்த மக்களை இஸ்லாத்தில் நுழையச் செய்தது மட்டுமில்லாமல் அவர்கள் ஒவ்வொருவரையும் நற்குணவாதியாகவும் சத்திய சீலர்களாகவும் மாற்றியது. ஈமானில் பரிபூரணம் பெற்றவர்கள் அதிசிறந்த பண்பாளர்களை மீசான் என்னும் எடை தட்டில் அதிக கனமுள்ள ஒரு நன்மை அப்படி இருக்குமெனில் அது நற்குணமே அப்படின்னு சொல்லிட்டு திருமீதியில் வரக்கூடிய ஹதீஸ்.
ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் இருக்கும்போது என்ன செய்கிறாரு, ஒரு கிராமவாசி வந்து சிறுநீர் கழிக்க வராரு பள்ளிவாசலை நோக்கி. அப்போது அவங்க எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க, நிறுத்துங்க நிறுத்துங்க செய்யக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வேண்டாம், இடம் மறிக்க வேண்டாம், நிப்பாட்டுங்க, ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு. அவங்க சிறுநீர் கழித்த பிறகு அவங்கள அழைச்சி அவங்கள சொல்கிறாங்க, இது வந்து நீங்கள் அசுத்தம் செய்வதற்கான இடமல்ல, இது அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து போற்றுவதற்கும் தொழுவதற்கும் குரானை ஓதுவதற்கும் உரியது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ஒரு பக்கெட் தண்ணியை எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு அந்த இடத்துல தண்ணியை ஊற்றி கழுவுறாங்க. இது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸு, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு. அப்போது இந்த அளவு எந்த அளவு நம்ம வந்து பொறுமையாக இருந்திருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் அப்படி இருக்கோமாங்கிறத நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். நம்ம என்னெல்லாம் இன்னைக்கு பண்ணணும், நம்ம யாருக்கிட்டெல்லாம் முகத்தை காட்டணும், நம்ம எந்த இடத்துலலாம் கோவப்பட்டோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து நம்மளை நாமே சுய பரிசோதனை செஞ்சுக்கிட்டு அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்பவர்களாக நாம் இருக்கணும். அதே போல் திருப்பி திருப்பி ஒரு தப்பை செய்யாமல் முடிஞ்ச அளவு தவிர்த்து கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் பாருங்கள், ஒரு ஆணுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஆணின் வீட்டின் உள்ளேயும் வெளியேயும் அறியக்கூடியவர்கள் மனைவிதான். அந்த ஆணின் குணத்தை பற்றி அறிந்து கொள்ள உதவும் முதல் உரைக்கல்லால் ஆவார் அவர்கள். அதாவது உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியரிடத்தில் சிறந்தவரே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவ்வாறே தாம் சொன்னதற்கு ஏற்ப தமது மனைவிமார்களை துணைவியாகவும் தோழியாகவும் தான் நடத்தினார்கள், தவிர அடிமையாகவோ வேலைக்காரியாகவோ நடத்தவில்லை. வீட்டு வேலைகளில் ஒத்தாசை செய்வார்கள், தமது கிழிந்த ஆடைகளை தைப்பார்கள், பழுதுபட்ட தமது செருப்பை சரி செய்வார்கள், இன்னும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார்கள். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்காங்க. இது சஹீஹான ஹதீஸு, புகாரியில் வரக்கூடிய ஹதீஸு, இன்னும் அஹமதில் வரக்கூடிய ஹதீஸு, அபுதாவுதில் வரக்கூடிய ஹதீஸு. இது யாரும் தனக்காக எடுத்துக்கொண்ட ஹதீஸு அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு காட்டி தந்த வழிமுறைகள் இது எல்லாமே. அப்போ ஆண்கிறவங்க வந்து கர்வம் கொண்டு நடக்கணும்னு எந்த இடத்துலையும் அல்லாஹும் சொல்லலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சொல்லவே இல்லை. ஒரு பெண்ணை மதிக்கக்கூடாது, அடிமைத்தனம் படுத்தணும் அப்படிலாம் எந்த இடத்துலையும் சொல்லலை. எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி இந்த அளவு இருந்திருக்காங்க பாருங்க. நம்மளை நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டவர்களாக நாம் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி அகல் யுத்தத்தில் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் மக்களோடு சேர்ந்து அகல் வெட்டுறாங்க, மண் சுமக்குறாங்க, மண் சுமந்து அந்த அகலை வெட்டுறாங்க. அப்போ எந்த அளவு இறங்கி வேலை பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தவுடன் பள்ளிவாசலை கட்டிய போது அவர்களும் மக்களோடு சேர்ந்து கல் சுமக்குறாங்க. சுபஹான் அல்லாஹ். இதெல்லாம் கேட்கும் போது எந்த அளவு இருக்குது பாருங்களேன். அன்பு சகோதர சகோதரிகளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நற்குணத்தின் கடுகளவை கூட நான் உங்களுக்கு காட்டவில்லை. அது ஒரு கடல், கரையைத்தான் தொட்டு பார்த்துருக்குறோம். இப்போது கரையைத்தான் நம்ம வந்து லைட்டாக திறந்து பார்த்துருக்குறோமே தவிர அது ஒரு கடல். இன்ஷா அல்லாஹ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை நம்ம தெரிஞ்சுப்போம் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுப்போம். அதே போல் அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, உண்மை கூறுவதாக இருந்த போதிலும் தர்க்கம் செய்வதை விட்டு விடுபவருக்கு சொர்க்கத்தின் கீழ்த்தளத்தில் ஒரு வீடும், தமாஷாக இருந்தாலும் பொய்யை விட்டு விடுபவர்களுக்கு சொர்க்கத்தின் நடுத்தளத்தில் ஒரு வீடும், அழகிய குணமுடையவருக்கு சொர்க்கத்தின் மேல்தளத்தில் ஒரு வீடும் கிடைக்க நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இதை விட வேற நம்மளுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. இது ஒரு சாதாரண ஒரு விஷயம், நற்குணம்ங்கிறது அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அந்த அளவு அது சாதாரண விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிடலாம், இன்னைக்கு நம்ம செய்யலை நாளைக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி யாரும் அதை வந்து தட்டி போகாதீங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக முயற்சி செய்வோம். அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்களை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு கண்டிப்பாக நாமும் அவர்களுடைய குணத்தில் ஒரு பாதியேனும் நம்ம முயற்சி செஞ்சு நம்ம நடைமுறைப்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். என்னுடைய உரையை முடித்து கொள்கிறேன்.
வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.